ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் ஆல்ட் பேசுகிறேன். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து எதை பற்றினா, பிஜிஐஎஸ் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கும். எல்லாம் விளாண்டுட்டு இருப்பீங்க. பிஜிஐஎஸ் 2026 அது எப்படி விளாண்டிங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ பிஜிஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ இருந்து முடியும், இன்கேம் குவாலிஃபையர் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகி எப்போ இருந்து முடியும்னு பார்ப்பீங்க. ஜான்வரி 8லேருந்து 14க்குள்ள நீங்கள் ஆடுற மேட்சஸ் வந்து இன்கேம் குவாலிஃபையருக்கு எடுத்துக்கப்படும். ஜான்வரி 8லேருந்து 14 வரைக்கும் இன்கேம் குவாலிஃபையர்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து மெயினா இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, எப்படி விளாண்டா நீங்க வந்து குவாலிஃபை ஆக முடியும், என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணீங்கன்னா ஈஸியாக குவாலிஃபை ஆகலாம். இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ மக்களே, அது வந்து என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இந்த பிஜிஐஎஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எப்படி விளாடணும், ஆல்ரெடி எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. எப்படி ஆடணும்னா, ஜான்வரி 8லேருந்து 14க்குள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆடுற 15 மேட்ச் ரேங்க்டில் இட் வில் பி கவுண்ட் எடுத்துப்பாங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, 4 பிளேயர்ஸ் இருக்கீங்களா, 4 பிளேயர்ஸும் ரிஜிஸ்டர் பண்ண 4 பிளேயர்ஸும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆடுற 15 மேட்ச் ரேங்க்டு மேட்ச்சு வந்து கவுண்ட் எடுத்துக்கப்படும். அதில் வந்து என்னென்ன மேட்ச் வந்து அலோடுனா, இராங்குல் அண்டு வந்து மிராமர் வந்து மேட்ச் வந்து ரேங்க்டு மேட்ச், டிபிபி அலோடு, மற்ற மேப்ஸ் வந்து நாட் அலோடு. ரேங்க்டு மேட்ச் நான் ஈவெண்ட் இதுதான் வந்து இந்த பிஜிஐஎஸ்க்கு வந்து அலோடு. மற்ற எந்த மேப் வந்து அலோடு கிடையாது. இது ரெண்டு ப்ளே பண்ணுங்க. அது எப்படி ப்ளே பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணுறது அதெல்லாம் கேல்குலேட் ஆகாது. நீங்கள் வந்து ஆல்ரெடி பிஜிஐஎஸ்க்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரிஜிஸ்டர் பண்ண 4 பிளேயர்ஸ் வந்து இந்த 2 மேப்புமே டிபிபி மட்டும்தான் அலோடு. அது வந்து ஃபர்ஸ்ட் 15 மேட்ச்ல எந்தெந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அவுட்ஃபிட் வந்து சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ எனிமியோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கு அப்படின்னு போடுறேன், அப்படிலாம் எந்த ஒரு அவுட்ஃபிட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் கிராஃப்டன்லேருந்து இன்வைட் வரவே வராது. நீங்கள் என்ன அவுட்ஃபிட்ல போறீங்களோ அதே என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, இப்போ 15 மேட்ச் ஆடுறீங்கன்னா 15 மேட்சும் ஒரே அவுட்ஃபிட் யூஸ் பண்ணுங்க. அதே யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்டா வந்து அவங்களுக்கு வந்து 15 மேட்ச் வந்து ஒரே அவுட்ஃபிட் ஆடுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து கில்லி ஷூட் வந்து கேம்ல இருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு கில்லி ஷூட் வந்து அதை எடுக்காதீங்க. கில்லி ஷூட் எடுக்கக்கூடாது, இட்ஸ் நாட் அலோடு. கேம் விட்டு எக்ஸிட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஃப்ளைட் பாத் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேம் விட்டு நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கனாலும் அது வந்து எக்ஸிட் ஆகுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா இது வந்து இந்தியாவில் இருக்காங்க நிறைய பேர் விளையாடுறாங்க. ஓகேங்களா? எல்லாரும் சோமனி காம்படிஷன் ரொம்ப அதிகம். அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகிறத வந்து வாய்ப்பு வந்து என்னென்ன பண்ணீங்கன்னா குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எதெல்லாம் வந்து கிராஃப்டன் வந்து எடுத்துப்பாங்க, எப்படிலாம் பண்ணால் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து 8 to 14 அதுக்குள்ள போது நீங்கள் ஸ்டார்டிங்கே போய் விளாடணும்னு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாருமே அப்பதான் வந்து ஃபோக்கஸ்டா வந்து விளாடணும். ஹேக்கர்லாம் ஓகே இதான் பர்ஃபெக்டான டைம், உங்களை வந்து அடிச்சு முடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹேக் போட்டு வருவாங்க. எல்லாம் ஸ்டார்டிங்ல வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கும். ஓகே ஆரம்பிச்சிச்சு, 8ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஸ்டார்டிங்கே விளாட ஆரம்பிப்பாங்க. 8 to 14 நீங்க வந்து என்ன சொல்றேன்னா 11, 12, 13, 14 அது மாதிரி எண்டிங்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப ஹேக்கர் நிறைய வரமாட்டாங்க. அப்புறம் எல்லாமே ஃபர்ஸ்ட் 15 மேட்ச் ஆடி முடிச்சுடுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன ஆகும், ஓகே 15 மேட்ச் ஆடிட்டோம், நம்மளோட பெஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னு போயிட்டு காம்படிஷன் கம்மியாகிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு லாஸ்டா அந்த ஒரு 12, 13, 14 அந்த டைம்ல நீங்க விளையாடும் போது உங்களை ஈஸியா வந்து சிக்கன் டின்னர் அடிக்க முடியும், அதிக கில் அடிக்க முடியும். அந்த காம்படிஷன் குறைஞ்சிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, என்னோட அட்வைஸ் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே லாஸ்டா ஆடுங்க. லாஸ்டான 12, 13, 14 அதே மாரி டைம்ல 14 வரைக்கும் எடுக்க வேணாம், 11, 12, 13 அதே மாதிரி டைம்ல வந்து நீங்க ஆட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து நீங்க வந்து குவாலிஃபை ஆக முடியும். ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து அது. செகண்ட் அட்வைஸ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, எப்படி வந்து கிராஃப்டன் அதிகமாக ஃபர்ஸ்ட் குவாலிஃபை எடுத்துப்பாங்க, அதிக பேர் இருக்காங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்டா 10 சிக்கன் டின்னர் அடிக்கணும். அதான் ரூல்ஸ். நீங்க 10 சிக்கன் டின்னர் அடிங்க. சிக்கன் டின்னர் அடிக்கிற மேட்ச்ல 30+ கில்ஸ் வந்து எடுக்க பாருங்க. இது ரெண்டும் நீங்க அடிச்சாங்களே 10 சிக்கன் டின்னர் பிளஸ் 30+ கில்ஸ் இது அடிச்சாலே மோஸ்டா வந்து குவாலிஃபை ஆகுது சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வந்து அப்படி எப்படி இன்னும் கால்குலேட் பண்ணுவாங்களாம், சர்வைவல் டைம். ஓகேங்களா? நீங்க உங்க டீம் எவ்வளவு நாள் சர்வே ஆகுது அதெல்லாம் கம்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு த்ரோவபிள்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் எப்படின்னா, இந்த ஒரு டை பிரேக்கர் வரும்ல, நீங்க வந்து நிறைய பேர் சேமா அடிச்சிருப்பாங்க. சேமா 10 சிக்கன் டின்னர் நிறைய பேர் எல்லாமே சேமா அடிக்கும்போது அப்ப யாரை வந்து மோஸ்டா எடுத்துப்பாங்கன்னா,
வெஹிக்கல் யார் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, சர்வைவல் எந்த டீம் வந்து எவ்வளோ பேர், ஸ்குவாட்ல 4 பேர்னா எவ்வளோ 4 பேருமே சர்வை பண்ணாங்க, த்ரோ பஸ் எப்படி யூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு வந்து கிராஃப்டன் கிட்ட இருந்து இன்வைட் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ரெண்டாவது விஷயம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, பண்ணக்கூடாததுக்கு என்ன இன்னொரு டீம் சொல்லணும்னா, ட்ராப் ஃபைட்லாம் அவாய்ட் பண்றீங்க. எங்கேயாவது யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு பொறுமையா லூட் எடுத்துட்டு வந்து ஆடுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எவனாவது உங்களை அடிச்சுட்டு வந்து கையில குத்துறான், பேன் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டா நீங்க வந்து அதுக்கான ரிவெஞ்ச் எடுக்கணும். அதெல்லாம் அவாய்ட் பண்றீங்க. நம்மளோட டீம் வந்து நம்மளோட நோக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிஜேஎஸ் குவாலிஃபை ஆகணும். அது மட்டும் தான் உங்க மைண்ட்ல ஓடணும். நம்ம உங்களோட டேலண்ட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. எப்படி எப்படி ரொட்டேஷன் போடணும் எல்லாமே ப்ரிப்பேராக பண்ணுங்க. உங்களால் கன்ஃபார்ம் நீங்கள் குவாலிஃபை ஆக முடியும். அவ்வளோதான் மக்களே, நான் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டேன். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இந்த டைம் தான் நம்மளுக்கான டைமு. யார் வேணால் இந்தியாவிலேருந்து வரலாம். உங்களால் டேலண்ட் இருந்ததுன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் யார் வேணால் வர மாதிரி ஓப்பன் குவாலிஃபை வைக்கிறாங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னென்ன எப்படி எப்படிலாம் போனால் கில்ஸ் எடுக்கலாம் சொல்ற மாதிரி லாஸ்ட்டாக ஆடுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து டைம் லேட்டாக எடுத்து ஆடுங்க. பகலில் ஆடாதீங்க, நைட் ஆடுங்க. நைட் ஆடினீங்கன்னா வந்து பிளேயர்ஸ் வந்து அவ்வளோவா மேபி நல்ல பிளேயர்ஸ் வரது சான்ஸ் கம்மி. லைக் நைட்டு 2 மணி அதேமாரி ஆடினீங்கன்னா வர பிளேயர்ஸ் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. சாயங்கால டைம் ஆடினா எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போ கேம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய சூப்பர் பிளேயர்ஸ் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாரி எல்லாம் தூங்குற டைம் அதேமாரி ஆடுங்க, லாஸ்ட்டாக ஆடுங்க. அப்போனா உங்களுக்கு ஈஸியாக வந்து என்னன்னா காம்படிஷன் கம்மி. இப்போ வர 100 பேர்னா 100 பேருமே ஒரு 80 பேர் அடிக்கிற மாதிரி சம பிளேயர்ஸ் வரணும். அப்போனா வந்தாலும் ஒரு 40 பேர் அடிக்கிற மாதிரி வரணும், மீது 60 பேர் சும்மா ஆட வருவணும். அதுதான் நான் சொல்றது. அவ்வளோதான் மக்களே. இனி அடுத்த வீடியோவில் வந்து எப்படி யார் யாரை குவாலிஃபை ஆனாங்க அதெல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, பார்த்துருங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. வருஷத்துக்கு ஒரே ஒரு டைம் வர ஈவெண்ட் விட்டுறாதீங்க. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிராஃப்டன்லேருந்து வரும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், பாய். Thank you. Peace.